Hi friends, நான் உங்கள் பின்சி. Welcome to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மில்க் டீ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல டீ போடுறதுக்கு என்னெல்லாம் ingredients யூஸ் பண்ணுவோமோ அதே ingredients தான். இந்த டீயை நீங்க ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். நம்ம இந்த டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம். ஸ்பெஷல் மில்க் டீ பண்ணுறதுக்காக நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் தேயிலைத்தூள் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா 1 கப் ஃபுல் ஃபேட் பால் எடுத்துருக்குறோம். ஃபுல் ஃபேட் பால் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஃபுல் ஃபேட் பால் எடுத்துருக்குறோம். வாங்க ஸ்பெஷல் மில்க் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் தேயிலை போட போகிறோம். அதுக்காக 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 டேபிள் ஸ்பூன் தேயிலைத்தூளும் இதில் போட்டுக்க போகிறோம். இனி நம்ம இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பால் காய்க்க போகிறோம். தேயிலை போடும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தேயிலை நல்லா கொதிச்சு வத்தி வர்றது போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம தேயிலை இப்போ கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. நம்ம 1/2 கப் தண்ணி வச்சோம், அது 2 டேபிள் ஸ்பூனாக மாறிடுச்சு. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி இது கொதிக்கட்டும், அது வரை வெயிட் பண்ணிக்குவோம். பால் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். இப்போ பால் கொதிச்சாச்சு, நம்ம இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் காய்ச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம ஒரு விஸ்க் வச்சு இந்த பாலை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இனி நம்ம பீட் பண்ணிக்கலாம். நுரை வார அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டீயோட ஸ்பெஷலே இந்த நுரை தான். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நுரையாக இருக்குது. இனி நம்ம கப்பில் செட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் டீ தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம 2 கப்லேயுமே நுரைய போட்டுக்கலாம். நம்ம இப்போது 2 கப்லேயுமே நுரைய விட்டாச்சு. இனி நம்ம இந்த பாலை அடுப்பிலே வச்சுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம டீ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த தேயிலையே இதில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா எசன்ஸுமே கீழே போயிடும். இதே மாதிரி நம்ம அடுத்த கப்லேயுமே தேயிலை விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாலை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கப்பை கொஞ்சம் தூக்கலாக விட்டுக்கோங்க, அப்போ தான் அது பதம் சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ பார்க்குறதுக்கே டீ சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்பெஷல் மில்க் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே நான் சாப்பிட்றதுக்காக பஜ்ஜி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கூடவே நம்ம மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுக்க போகிறோம். ரெண்டோட காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.